கோபம் ஒரு வலிமையான ஆயுதம். ஆனா அத முறையா கையாள நமக்கு தெரியணும். நைஜீரியாவுல ஒரு பழங்கதை உண்டு. ஒரு வணிகனோட கடைக்கு ஒரு பிச்சைக்காரி தனது குழந்தைகளோடு பிச்சை கேட்டு வர்றா. ஆனா அவளுக்கு பிச்சை போட மனம் இல்லாத வியாபாரி அவளை அங்கிருந்து துரத்துறான். ஆனா அவளும் கடையை விட்டு போக மறுக்கிறான். கோபம் அடைஞ்சு அவளை நோக்கி காரி துப்புறான். அந்த எச்சில் அவ மேலையும் அந்த குழந்தைகள் மேலையும் தெரிக்குது. அவளும் கோபத்துல ஏதோ சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இரவு வியாபாரி வீட்டுக்கு போறான், உறங்குறான். மறுநாள் காலையில எந்திரிச்சா ஒரே தாகமா இருக்கு. தண்ணீரா குடிக்கிறான். எப்படி குடிச்சாலும் தாகம் தீரல. அவன் நாக்கு ஒழுந்து போயிருச்சு. அண்டா அண்டாவா தண்ணி குடிச்சாலும் நாக்குல ஈரமே இல்ல. அந்த பிச்சைக்காரி தான் ஏதோ சாபம் கொடுத்துட்டான், நம்ம கோபத்துல அவளை இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு அவளை தேடி கூட்டிட்டு வாங்கன்னு ஆள் அனுப்புறான். பிச்சைக்காரியே கண்டுபிடிக்கவே முடியல. இவனும் குடிச்சு குடிச்சு தண்ணி பாக்குறான், நாக்குல ஈரமே இல்ல. ஆள் மெலிஞ்சு ஒடுங்கி போயிட்டான். ஒரு நாள் அந்த பிச்சைக்காரிய வீதியில பாத்துட்டான். ஓடி போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பிரச்சனைய பத்தி அவன்கிட்ட சொன்னான். அப்போ அந்த பிச்சைக்காரி சொன்னா, உண்மையில என்னுடைய சாபம் உன் நாக்க உலர செய்யல, உன்னுடைய குற்ற உணர்ச்சி தான் உன் நோயா மாறுது, மனசாட்சியின் உறுத்தல்ல தான் உனக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு, கோபத்துல நாம கூறுற வார்த்தை மட்டும் இல்ல, நம்மளோட எச்சல் கூட நமக்கு சாபமா மாறிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதை நம்மளையும் அறியாம நமக்கு உண்டாகிற கோபத்துடைய வீரியத்தை பத்தி பேசுது. கூடவே அதனால நமக்கு ஏற்படுற குற்ற உணர்ச்சியை குறித்தும், நம்மளுடைய நிம்மதிய நம்மளுடைய கோபம் எவ்வளவு கெடுக்கிறது அப்படிங்கறத பத்தியும் தெளிவா சொல்லுது.